ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த கோடை காலத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வியர்வை துர்நாற்றம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி முகப்பரு, கரும்புள்ளி, தழும்பு இது எல்லாம் நம்ம சரும நிறமும் கொஞ்சம் மங்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதையெல்லாம் ரொம்ப எளிமையான முறையில் ஈஸியாக சரி செய்யலாம். நீங்கள் சோப்பு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த இயற்கையான கலவையை மட்டுமே நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தாலே போதும். உங்கள் சருமம் நல்ல நிறமாக இருக்கும். சோப்பு செய்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை முழுசாக ஒரு தடவை பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களும் எந்த தவறு இல்லாமல் சூப்பராக சோப்பு செய்யலாம். இன்றைக்கி நம்ம ஒரு கைப்பிடி துளசி இலைகளை எடுத்துக்கலாம். அதாவது துளசியை எடுத்து அதோட இலைகளை மட்டும் நல்லா ஆஞ்சு சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை எடுத்துக்கோங்க. துளசியில் ஒரு கைப்பிடினா புதினாயில் அரை கைப்பிடி எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. துளசி, புதினா இது ரெண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அது கூட ஒரு துண்டு கற்றாழையை எடுத்துக்கோங்க. சோற்று கற்றாழை எடுத்து அதோட சைடில் இருக்க அந்த முட்களை எல்லாம் நீக்கிட்டு ஒரு 2 தடவை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதோட சதைப்பகுதியை மட்டும் கரெக்டாக எடுத்து இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 ஸ்பூன் இருக்கணும். நாம் எடுத்து வச்சுருக்க இந்த இலைகளோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நீங்களே பாருங்கள், நாம் ரொம்ப தண்ணி எதுவும் சேர்க்கலை. நாம் தண்ணி நிறைய சேர்த்தோன்னா அது அளவுக்கு அதிகமாக தண்ணியாக போயிடும். அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக தான் இப்போ நான் இந்த இலைகளோட சாறை மட்டும்தான் எடுக்க போகிறேன். ஒரு சல்லடையால் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கலவையை போட்டு அதோட சாறை மட்டும் புழிஞ்சு எடுக்க போகிறேன். துளசி இலைகள் பொதுவாகவே நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது நம்மளோட சரும பிரச்சனைகளை சரி செய்யுது. இப்போ நல்லா வடிகட்டி அதோட சாறை மட்டும் எடுத்தாச்சு. துளசி, புதினா இது ரெண்டுமே நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. வியர்வை நாற்றத்தை போக்கி சருமத்துக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடியது. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆரஞ்சு தோல் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஆரஞ்சு தோல் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஆரஞ்சு தோல் கூட போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்து இது கூட நான் 2 சிட்டிகை அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா நீங்கள் சாதாரண மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அவசியம் மஞ்சத்தூள் சேருங்க. அப்போ தான் நம்ம சருமத்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்து இது கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இது நான் வீட்டிலையே செஞ்சது. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். வேணால் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். நான் இது கூட 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். எலுமிச்சை சாறு நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கே தெரியும், இதுவும் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி முகத்தில் இருக்க அந்த கரும்புள்ளி, தழும்பு, கருந்திட்டு, மங்கு இது எல்லாத்தையும் நீக்கக்கூடியது. கண்களுக்கு கீழே இருக்க அந்த கருவளையத்தையும் போக்கக்கூடியது. நீங்கள் அவசியம் எப்போவுமே மஞ்சத்தூள் சேர்த்துங்க. மஞ்சத்தூளும் நம்ம சருமத்துக்கு ரொம்ப நல்லது. சிறந்த கிருமி நாசினின்னு சொல்லலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துருங்க. உங்களுக்கு சோப்பு செய்ய பிடிக்கலைன்னா இது அப்படியே ஒரு ஐஸ் க்யூப்பு இல்லைன்னா ஐஸ் ட்ரே இதை மாதிரி ஏதாவது ஒன்றில் ஊற்றி வச்சுருங்க. இல்லை பிளாஸ்டிக் டப்பா எதுவாக இருந்தாலும் ஓகே, ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் எப்பெல்லாம் குளிக்க போகிறீங்களோ அப்போல்லாம் இதை எடுத்து உங்கள் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கூடவே நலுங்கு மாவு அப்படி இல்லைன்னா கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவை தேய்ச்சி குளிச்சிங்கன்னா போதும். சருமம் நல்ல நிறமும் அதிகரிக்கும். அதே மாதிரி ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். வியர்வை துர்நாற்றமும் போக்கக்கூடியது. நிஜமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சோப்பு செய்ய பிடிக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் இப்படி செய்யலாம். நிச்சயமாக இது எந்த கெமிக்கலும் கிடையாது. அதனால் சருமம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் பியர்ஸ் சோப்பு எடுத்திருக்கேன். இது கரெக்டாக 75 கிராம். உங்களுக்கு பியர்ஸ் வேணாம் அப்படின்னீங்கன்னா அமேசானில் சோப்பு பேஸ் கிடைக்கும். கிளிசரின் சோப்பு பேஸ்ன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அது கரெக்டாக 75 கிராம் எடுத்துங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துங்க. வேறு எந்த சோப்புலேயும் சோப்பு செய்ய முடியாது. ஒரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். எந்த கலர் பியர்ஸ் சோப்பு வேணால் தாராளமாக எடுத்துக்கலாம். கலர் ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சில்வர் பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மைக்ரோவனில் வைப்போம்ல அந்த கண்ணாடி கிளாஸாக இருந்தாலும் ஓகே. ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை வச்சு அந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த சோப்பு பாத்திரத்தை வச்சுருங்க. இது சில்வர் பாத்திரமாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. அதுக்காக தான் சில்வர் வைக்கிறது. பிளாஸ்டிக்னால் உருகிரும். சோப்பு கிளிசரின்ங்கிறதுனால 98% கிளிசரின். அதனால பார்த்தீங்கன்னா வச்ச 5 நிமிஷத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக உருகிரும். இதோட அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டம்ளரில் எப்போவுமே சோப்பு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டம்ளரில் அளந்துக்கங்க. கரெக்டாக 1/2 டம்ளர் கிட்ட இருக்குது. அளவு பார்த்தீங்கன்னா 75 கிராம் இருக்கும்.
இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆனில் இருக்க வேணாம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆனால் சூடான தண்ணி மேலேயே அந்த சோப்பு வந்து இருக்கட்டும். இப்போ இது கூட நாம் அளந்து வச்சுருக்கோம்ல அந்த துளசி புதினா எல்லாம் கலந்த கலவை, அது வந்து கரெக்டாக 1/2 டம்ளர். அதோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 70 கிராம் இருக்கலாம். அதுக்கு மேலே போயிட வேணாம், 70 கிராம் இருக்கலாம். ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கலந்துருங்க. அடுப்பு வந்து ஆனில் இருக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிக்கங்க, அதுதான் முக்கியம். இறக்கி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த ஓரத்தை எல்லாத்தையும் வலிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்ககிட்ட சோப்பு மோல்டு இருந்துச்சுன்னா அது எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா பேப்பர் கப்பு, ஸ்வீட் பாக்ஸு எது இருந்தாலும் ஓகே. அதில் வந்து ஆயில் இல்லைன்னா வாசலின் தடவி வச்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சூடாக இருக்கும்போதே அந்த கப்பில் ஊற்றலாமான்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கையை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடே இருக்காது, வெது வெதுப்பான தன்மை தான் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் தாராளமாக ஊற்றலாம். இங்கே பாருங்கள், நான் கையை வச்சே பார்க்குறேன், சூடே கிடையாது, வெது வெதுப்பாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா நாம் தான் அடுப்பை அப்போவே ஆஃப் பண்ணிட்டோம்ல, அதனால் எந்த பயமும் கிடையாது. இதோட தன்மையெல்லாம் மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 4 மணி நேரத்தில் சோப்பு செட் ஆகிடும். ஃப்ரிட்ஜு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலையே பட வேணாம். ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா போதும், சோப்பு சூப்பராக செட் ஆகிடும். இப்போ சோப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாம் வந்து வாசலின் இல்லை ஆயில் அப்ளை பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி தொடவுமே சோப்பு வந்து நல்லா டக்குன்னு வந்துடும், அதுக்காக தான். இப்போ சூப்பராக இருக்குது. இதோட நறுமணமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. எப்போவுமே சோப்பை வந்து இந்த மாதிரி பாருங்கள், நல்லா இருக்குது அப்படிங்கவுமே உடனே அந்த டப்பாவில் வச்சு ஃபேன் காற்றுல வச்சுருங்க. ஒரு வாரம் நல்லா ஃபேன் காற்றுல காஞ்சிருச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு சோப்பு கரையாது, அதுக்காக தான். சோப்பு நல்லா நுரைவளமாக இருக்கும், அழுக்கும் போகும். அதே மாதிரி இந்த சோப்பை ஆண்கள் தாராளமாக பயன்படுத்தலாம், குழந்தைங்களும் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு 8 மாதம் வரைக்கும் நலுங்கு மாவு தேய்ச்சி குளிப்பாட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சோப்பு செஞ்சு குழந்தைங்களுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டினீங்கன்னா போதும். ஒரே சோப்பாக பயன்படுத்தி, அதாவது சோப்பு மட்டும் ஒன்றா இருக்கலாம். இதில் வந்து இப்போ உங்கள்கிட்ட பீட்ரூட் இருந்துச்சுன்னா பீட்ரூட், உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை மாதிரி அப்பப்போ சேர்த்து கொடுத்துக்கலாம். ஆனால் சோப்பு வந்து ஒன்றா இருக்கணும், அதுதான். சருமம் வந்து அவங்கவுங்க ஸ்கின்னை பொறுத்து. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரம் 1 வாரத்தில் வந்து ரிசல்ட்டு தெரியும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆகலாம். அது அவங்கவுங்க சருமத்தை பொறுத்தது. அதே மாதிரி சோப்பு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா சின்னதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, சோப்பு வந்து கொஞ்சம் காய பார்த்தீங்கன்னா சின்னதாகிடும், ஆனால் அதோட தன்மை மாறாது. டப்பாவை திறந்தே வைங்க, அதுதான் முக்கியம். தப்பாக சோப்பு செஞ்சால் மட்டும்தான் கொலன்னு போகும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஃப்ரீசரை விட்டு வெளில எடுத்ததும் கொலன்னு போயிடுமா, மெல்ட் ஆகிருமா, உருகிருமான்னு கிடையவே கிடையாது. நம்ம தப்பாக கொஞ்சம் கலவையை அதிகமாக சேர்த்துட்டோன்னா தான் உருக ஆரம்பிக்கும், கொலன்னு ஆரம்பிக்கும். நல்லா சோப்பு காஞ்சிருச்சுன்னா கரையாது. இது பாருங்கள், நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்க சோப்பு தான் அப்படியே தான் இருக்குது. காஞ்சா இந்த மாதிரி சின்னதாக தான் போகும், ஆனால் வந்து அதோட தன்மை மாறாது, அப்படியே தான் இருக்கும். கலரும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அதுக்காக யாரும் பயப்பட வேணாம். இங்கே பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி காஞ்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 வருஷம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். தூக்கி பார்த்தீங்கன்னா கையில் சோப்பை அப்படியே லேசாக தெரியணும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சோப்பு காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம். 1 வாரம் வரைக்கும் நீங்கள் வந்து மூடி வச்சிடாதீங்க. இப்போ இந்த சோப்பு இருக்குன்னா இதை எடுத்து பார்த்துட்டு இப்படியே ஃபேன் காற்று எங்கே படுதோ, ஒரு ஷோகேஸ் மேலே இல்லைன்னா டிவி பாக்ஸ் மேலே, இந்த மாதிரி மேலே வச்சுட்டிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்கும்போது அந்த ஃபேன் காற்றுல அதுவும் நல்லா காய ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நாள் கழித்து நீங்கள் பிரட்டி வச்சிடலாம், அவ்வளோதான். சோப்பு வந்து அப்படியே இருக்கும். இதை வந்து நீங்கள் செஞ்சு கூட தாராளமாக விற்பனை செய்யலாம். சோப்பை பயன்படுத்துறதுனால சரும பிரச்சனைகளை சரி செய்து, வறண்ட சருமத்தையும் சரி செய்யுது. இதில் நிறைய ஆன்டிசெப்டிக் தன்மை இருக்கிறதுனால பருக்கள், கரும்புள்ளி, தழும்பு, கருந்திட்டு, மங்கு இது எல்லாத்தையுமே மறைச்சிருது சீக்கிரமாக. அதே மாதிரி சரும நிறத்தை வந்து நல்லாவே அதிகரிக்குது. சருமத்தில் இருக்க அந்த அதிகப்படியான எண்ணெய் பசையை நீக்குது. சருமம் வந்து இளமையாக நல்ல பொலிவாக பளிச்சுன்னு அழகாக இருக்குது.
இது தோல் சம்பந்தமான பலவித வியாதிகளை நீக்குது. அதாவது படை, சொறி, சிரங்கு, தேமல் இதெல்லாம் கூட சரியாகும். அதே மாதிரி உடலில் வியர்வை நாற்றத்தை போக்கி சருமத்திற்கு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்குது. சரும துவாரங்களை சரி செய்து அதனால் முகத்துக்கு நல்ல பொலிவை தருது. முகம் நல்ல மென்மையாகவும் மிருதுவாகவும் நல்ல அழகாகவும் இருக்குது. நம்மளுக்கு பருவ வர்றதுக்கு பல காரணம் இருக்குது. மெயினாக மலச்சிக்கல் இருந்தால் கண்டிப்பாக பருவ வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உடம்புல சூடு அதிகமானால் பித்தமும் அதிகரிக்கும். நிம்மதியான தூக்கம், மன அமைதி இதெல்லாம் இருந்துச்சுன்னா போதும், ஓரளவுக்கு நல்லா இருக்கும். மலச்சிக்கல் இருந்தால் கண்டிப்பாக பொடுகுமே அளவுக்கு அதிகமாக வரும். முடிஞ்ச வரைக்கும் அதை பார்த்துங்க. இந்த சோப்பு வெளிப்புறத்துக்குன்னா உள்புறத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஜூஸு, நிறைய தண்ணி இதை மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. கை தட்டினா ஓசை வராது. அதே மாதிரி தான் வெளிப்புறத்துக்கு மட்டும் இந்த சோப்பை பயன்படுத்தும் போது கொஞ்சம் ரிசல்ட் மெல்ல கிடைக்கும். அதே நீங்கள் உட்புறத்துக்கு ஜூஸு, நிறைய தண்ணி, காய்கறி, சத்தான உணவுகள் இதை மாதிரி எடுத்துக்கும் போது சீக்கிரமாக உங்கள் சரும நிறம் அதிகரித்து நல்ல க்ளோயிங்காக பளபளன்னு அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.